ஐபிஎல் தொடர்ல மார்ச் 31ஆம் தேதி டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் நடந்த போட்டியில டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை 20 ரன்கள் வித்தியாசத்துல சூப்பரா வின் பண்ணிருந்தாங்க. சோ இந்த தோல்விக்கு பிறகு பேசின சிஎஸ்கே அணியோட கேப்டனான ருத்துராஜ் கெய்க்வாட் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்களோட பவுலர்ஸ் பவர் பிளேல முதல் 6 ஓவர்கள் கொஞ்சம் சுமாரா போட்டிருந்தாலும் அதுக்கப்புறமா ஆட்டத்துல திரும்பி வந்ததுக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பா டிசி அணியை 190 ரன்களுக்குள்ள கட்டுப்படுத்தினதே நல்ல போலிங் முயற்சியா தான் தெரியுது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க பேட்டிங் செய்யும் போது அவங்களுக்கு பிச் சாதகமா தான் இருந்துச்சு. ஆனா நாங்க பேட்டிங் செய்யும் போது பிச்சில் சீனோ மூவ்மெண்ட் பயங்கரமா இருந்துச்சு. இது மட்டும் இல்ல, பிச்சில் பவுன்ஸ் மூவ்மெண்ட் நல்லா இருந்ததுனால தான் ரச்சின் ரவீந்திரா எவ்வளவு சுத்தியும் பேட்ல பாலே போடல. சோ இதனால தான் பவர் பிளேல முதல் 6 ஓவர்ஸ்ல எங்களால அதிக ரன்களை குவிக்க முடியல. இது மட்டும் இல்ல, இந்த மேட்ச்ல நாங்க எப்பயுமே பின்தங்கிய நிலையில தான் இருந்தோம். பவர் பிளேல ஓரளவுக்கு சுமாரா போலிங் போட்டிருந்தாலும் பவர் பிளேயோட கடைசி ஓவர்ல நிறைய ரன்களை வாரி வழங்கிட்டோம். இதுதான் நாங்க செஞ்ச பெரிய தப்பு. இது மட்டும் இல்லாம ஆல்ரெடி 2 மேட்சஸ் வின் பண்ணதுக்கு அப்புறமா தான் இப்போ ஒரு மேட்ச் தோத்துருக்கோம். இதனால இது கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லைன்னு ருத்துராஜ் கெய்க்வாட் வெளிப்படையா பேசியிருந்தாரு. சோ மக்களே, ருத்துராஜ் கெய்க்வாட் அவர்கள் என்ன சொல்ல வர்றாருன்னா, 2 பவர் பிளேயுமே நம்ம சரியா பயன்படுத்திக்கல. போலிங் போடும்போது போலிங் பவர் பிளேல ரன்கள் நிறைய வாரி வழங்கிட்டோம். பேட்டிங் ஆடும்போது அந்த பவர் பிளேல சரியா ரன்கள் அடிக்கலன்னு சொல்லிருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.